அன்பு தமிழ் சொந்தங்களை யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். தமிழக அரசு ஊழியர்களுக்கு பொங்கல் பரிசு கொடுக்க போகிறதா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொல்லியிருக்கிறாரு. பொங்கல் பரிசுங்கிறத விட பொங்கல் போனஸ். ஏன்னா வருஷம் தீபாவளிக்கு பொங்கலுக்குலாம் அரசு ஊழியர்களுக்கு போனஸ் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ ஆசிரியர்களுக்கு என்ன போனஸ் கொடுக்கலாம், அரசு ஊழியர்களுக்கு பேருந்து ஓட்டுநர் நடத்துனர்களுக்கு என்ன ஊதியம் கொடுக்கலாம், சொல்லி போனாக்கா போனஸ் கொடுக்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு லேட்டஸ்ட் செய்தி தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை அடங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் அப்புறம் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் ஸ்கிரீனில் காட்டும். நண்பர்களே, தமிழக அரசின் ஊழியர்கள், ஆசிரியர்கள், என்ன சொல்லப்போனால் ஓய்வூதியதாரர்கள், போக்குவரத்து ஓட்டுநர்கள், நடத்துனர்கள், போக்குவரத்து ஊழியர்கள், நெடுஞ்சாலை பணியாளர்கள், அங்கன்வாடி சத்துணவு ஊழியர்கள், இன்னும் சொல்லப்போனாக்கா கிராமத்தில் இருக்கக்கூடிய விஏஓ, அவர்களுடைய உதவியாளர்கள், இவங்களுக்கெல்லாம் போனஸ் அறிவிச்சிருக்கு தமிழ்நாடு அரசு. இப்போ பொங்கல் வந்தாவே களை கட்டும் போனஸ்ங்கக்கூடிய ஒரு திட்டம் தான் நமக்கு இருக்கும். பொதுமக்களுக்கு இந்த 1000 ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் அந்த மகளிர் உதவித்தொகை பொங்கலுக்கு அரசு ஊழியர்களுக்கு என்ன சொல்ல போகுது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்திருக்கேன். சிடிங்கக்கூடிய ஒரு பிரிவு இருக்காங்களா, அவங்களுக்கு 3000 ரூபாய் போனஸ் கொடுக்கறதா சொல்லிட்டு அரசு தெரிவிச்சிருக்கு தமிழ்நாடு அரசு. இந்த மகிழ்ச்சியோட அரசு ஊழியர்களுடைய சம்மேளனம் ஏற்றுக்கொண்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஊழியர்கள், முக்கியமாக டெம்பரவரி ஊழியர்கள் இருக்காங்களா, ஆசிரியர்களில், பணியாளர்களில், துப்புரவு பணியாளர்கள், அவங்களுக்குலாம் பகுதி நேர பணியாளர்களாக இருந்தாலும் சரி, துப்புரவு பணியாளர்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு 1000 ரூபாய் போனஸ் கிடைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. சிடி பிரிவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பென்ஷனர்லாம் இருக்காங்க. அந்த பிரிவில் உள்ள பென்ஷனர்ஸுக்கு ஃபேமிலி பென்ஷனர், குடும்ப ஓய்வூதியம் வாங்குறவங்க, அவங்களுக்குலாம் ஒரு 1000 ரூபாய் அப்படி கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இன்னும் ஒரு 3 நாளுக்குள்ள 10ஆம் தேதிக்குள்ளே அந்த பணம் கிடைச்சிடும். விஏஓ, கிராம உதவி அலுவலர், அவருடைய உதவியாளர்களுக்கு, இன்னும் சொல்லப்போனால் கீழ்மட்ட அடுத்த லைனில் இருக்கிறவங்க அதிகாரிகள், ஊழியர்களுக்கெல்லாம் 500 ரூபாய் பொங்கல் பரிசு கிடைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அதனால் அடிப்படையில் அரசுக்கு இதுக்காக 167 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி தமிழ்நாடு அரசு 6/12/2023 ஜிஓ வெளியிட்டிருக்கிறதுனால ஆசிரியர்களுக்கும் தமிழக அரசு ஊழியர்களுக்கும் இந்த வீடியோ மூலமாக தமிழக அரசின் போனஸ் திட்டத்தை இந்த வீடியோ மூலமாக சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக அந்த அரசு ஊழியர்களுக்கு, பொதுமக்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நண்பர்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுறதுல லைக் பண்ணிக்கோங்க. புதிய நண்பர்கள் யார் வந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்னோட கமெண்ட்டில் தெரிவிங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.